மீண்டும் பிடித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது இடைப்பட்ட நேரத்தில்? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல நேற்று மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகார் தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் டவர் டம்ப் மூலமாக ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியானது. குறிப்பாக எஃப்ஐஆர்ல மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில போலீசார் ஒரு புதிய தகவலை ஒன்றை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இதுல பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது. அதாவது புகார் சம்பவம் நடந்தது 23ஆம் தேதி இரவு தான் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதற்கு அடுத்த நாள், அதாவது 24ஆம் தேதி காலைத்தான் இளம்பெண் இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் 11 மற்றும் 12 மணி அளவுல சம்பவ இடத்திற்கு போலீசார் தீவிரமாக இளம்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகப்படும்படியான நபர்கள் மற்றும் இதே போல எம்ஓ, அதாவது இந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட இதே எம்ஓவில் வேறு யாரானும் குற்றவாளிகள் செய்துள்ளனரா என்ற கோணத்துல அவர்கள் பழைய குற்றவாளியை தேடும் போது தான் இந்த ஞானசேகர் என்பவரை சஸ்பெக்டாக நினைத்து அவரை போலீசார் பிடித்துள்ளனர். பின்னர் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர் இந்த குற்றத்தை புரியவில்லை என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனால அவரிடம் இருந்து செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து அதன் பின்பாக எழுதி வாங்கி கொண்டு காலையில் வருமாறு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய செல்போன் டவர் டம்ப் மூலமாக அந்த இருட்டு நேரம் என்பதால அந்த சிசிடிவி காட்சிகள்ல அந்த குற்றவாளி குறித்த சரியான புகைப்படம் தெரியவில்லை. அதனால தான் அவரை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பறிமுதல் செய்த செல்போனை தீவிரமாக போலீசார் சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி விசாரணை செய்யும் போதுதான் இவர்கள் இந்த வீடியோவை அளித்திருப்பது, ஞானசேகர் என்பவர் இந்த வீடியோவை அளித்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதை ரெக்கவரி செய்துள்ளனர். அப்போது தான் இந்த நபர் தான் இந்த செயலில் ஈடுபட்டது என்பதை போலீசார் உறுதி செய்துவிட்டு அதன் பின்பாக அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது குற்றம் புரிந்த நாளன்று என்ன கேப் மற்றும் என்ன டிஷர்ட்டை பயன்படுத்தினாரோ அந்த டிஷர்ட் வீட்டுல இருப்பதை தெரிந்து போலீசார் அதனை பறிமுதல் செய்த போது குற்றத்தை உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அந்த ஞானசேகரை போலீசார் பிடித்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் தன்னை நெருங்க மாட்டார்கள் என அவர் எந்த விதமாகவும் எங்கேயும் தப்பிக்கவில்லை எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இதே பாணியில் தான் வீடு புகுந்து இந்த கொள்ளையடித்து விட்டு அதன் பின்பாக அங்கு இருக்கக்கூடிய பெண்களை இதே பாணியில் மிரட்டிவிட்டு வீடியோ எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து தான் அவர் கைது செய்திருப்பதாகவும் அதன் பின்னர் விசாரணையில தான் இந்த குற்றம் உண்மை என தெரிய அவரை சிறையில் அடைத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.